அதிகமான சம்பளம் என்றால் அது பாலிவுட் நடிகைகளுக்கு மட்டுமே கொடுப்பார்கள். கடந்த பல வருடங்களாகவே அதுதான் நடந்து வருகின்றது. இப்போது கூட அதிகமான சம்பளத்தை பெறும் நடிகைகளாக அவர்கள்தான் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று நாம் பார்க்கலாம். இந்திய சினிமாவை பொறுத்தவரையில் தீபிகா படுகோனா 25 கோடிக்கு அதிகமாக சம்பளம் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார். அவர் கர்நாடகாவைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிட வேண்டியது ஒன்று. அவருக்கு அடுத்து கங்கனா ராணவத், பிரியங்கா சோப்ரா, கத்ரினா கைப், ஆலியா பட் ஆகியோரும் 20 கோடி வரை சம்பளம் வாங்கின்றன. தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரையில் திரிஷா, நயன்தாரா ஆகியோர் தற்போது 10 கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார்கள். அவர்களுக்கு அடுத்து சமந்தா, ராஷ்மிகா மந்தனா, சாய் பல்லவி, பூஜா ஹெக்டே, மிர்னாஸ் தாகூர், கீர்த்தி சுரேஷ் ஆகியோரும் இருக்கிறார்கள். திரிஷா, நயன்தாரா இருவரும் 40 வயதை கடந்துவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்று. மற்ற நடிகைகள் ராஷ்மிகாவை தவிர அனைவருமே 30 வயதை கடந்து விட்டார்கள். ராஷ்மிகாவும் 30 வயதை நெருங்கி வருகிறார். 20+ நடிகைகளுக்கு தென்னிந்திய சினிமாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. அறிமுகமாகும் சிலரும் சில படங்களுக்கு மேல் காணாமல் போய்விடுகிறார்கள். இதுவே இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிந்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.